எல்லாவற்றிற்கும் தேர்வு எழுத வேண்டும் என சொல்பவர்கள் அமைச்சர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் என ஏன் எந்த தேர்வும் எழுதுவது இல்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதை ஒன்றையுமே நீதிமன்றம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றால் சட்டமன்றம், பாராளுமன்றம் எதற்காக உள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். எது ஒன்றுமே நீதிமன்றத்தின் மூலமாக கொண்டு வர்றது, செயல்படுத்துறது அப்படிங்கிறது இந்த அதிகாரங்கள் முடிவு பண்ணிட்டு. அப்படின்னா சட்டமன்றம், பாராளுமன்றம் எதுக்குங்கிற கேள்வி வருமா வராது. இப்போது நீட்டு தேர்வு எழுதணுமா வேணாமா, யார் முடிவெடுப்பா? நீதிமன்றம். கச்சத்தீவை மீட்கணுமா வேணாமா, யார் முடிவெடுப்பா? நீதிமன்றம். காவிரியில் எனக்கு தண்ணி கொடுக்கணுமா வேணாமா, யார் முடிவெடுப்பா? நீதிமன்றம். முல்லை பெரியாற்று அணையை கட்டணுமா வேணாமா, யார் முடிவெடுப்பா? நீதிமன்றம். எதை ஒன்றையுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும். அப்படின்னா இப்போ சட்டமன்றம், பாராளுமன்றங்கள் எதுக்கு? அப்போ மக்களாட்சிங்கிறது வெறும் சொல்லாட்சியாக தானே இருக்குது. இங்கே எங்கே இருக்குது ஜனத்தின் நாயகம், ஜனநாயகம் எங்கே இருக்குது? அப்போ நேரடியாக இப்போ இந்த நாட்டின் முழு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? எது ஒன்றையும் சட்டத்தின் மூலமாக, நீதிமன்றத்தின் மூலமாக சொல்ல வச்சிருது. எல்லாத்துக்கும் தேர்வு எழுத சொல்கிறவர்கள் மருத்துவர்களுக்கு, நீதிபதிகளுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்கு எல்லாத்துக்கும் தேர்வு எழுத சொல்கிறாங்கல்ல. இந்த அமைச்சர் பெருமக்கள், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் இவங்கெல்லாம் எந்த தேர்வு எழுதுறது இல்லையே. அது எப்படி? மருத்துவத்தில் தகுதியான மாணவன் வரணும், எல்லாத்துக்கும் தகுதியான மாணவன் வரணும். நாட்டை ஆள்றதுக்கான தலைவர்களுக்கு எந்த தேர்வும் இருக்கிறது இல்லையா? அது எப்படி? இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறது? இந்த தேர்வுனால தகுதி கூடிரும்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க?